எதுக்கு யூடியூப்ல பாருங்க. இன்டர்வியூவா? யூடியூப்ல போடுற அளவுக்கு இன்டர்வியூ போடுற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆளா இல்லையே. நீங்க தான் பெரியாளு. எல்லாத்துக்கும் வந்து வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் மீட், அது பக்கத்துல உட்காந்து சாப்பிட போறோம். பிஎஸ் கோட் ஃபேம் எல்லாத்துக்குமே வந்து வணக்கம். ஹலோ guys, பேக் டு அவர் சேனல் அண்ட் வெல்கம் டு பிஎஸ் ஸ்குவாட் அண்ட் ஹலோ ஃபேமே. என்னடா கார்த்தி ஃபேமிலிக்கு முன்னெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி பட்டையை கிளப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. ஸோ ஆல்ரெடி தமிழ் போஸ்டர்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நம்ம யார் கூட இருக்கோன்னா, ஸோ நம்ம எம்எஃப்சி ப்ரோ விஷ்ணு ப்ரோ அவர் கூட தான் அவரை வந்து மீட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு வந்துடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட் என்னென்னா, நான் ஒர்க் போயிட்டு, ஸோ மதியானம் எனக்கு லன்ச் டைமு, நான் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், நம்மளே ரொம்ப வறுமையில் இருக்கோம். நம்ம ஒரு ஹோட்டல்னால் நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் தான் போவோம். ஸோ நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கேன். ஸோ அங்கே வந்து 4 டேபிள் இருக்குது கரெக்டாக. மற்ற டேபிள்ஸ்லாம் ஒரு சில கப்புள்ஸ் அப்படி இப்படின்னு உட்காந்துருக்காங்க. நம்ம எம்எஃப்சி ப்ரோ கூட வந்தவங்க 2 பேர் கூட, அவரோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் வந்து என்கிட்ட சொன்னார், ப்ரோ நீங்கள் போய் அந்த டேபிளில் உட்காந்துக்கிறீங்களா, நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம் அப்படின்னாரு. இல்லைங்க வாங்க எல்லாம் ஒட்டுக்காவே உட்காந்துக்கலாம் அப்படின்னு நான். ஸோ அவர் வந்து உட்காந்தார். அவர் வந்து என்னை குறுகுருன்னு பாட்டே இருந்தார், நானும் அவரை குறுகுருன்னு பாட்டே இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு தெரியும் அவர் தான் எம்எஃப்சி அப்படின்னு. நான் வந்து சடனாக திடீர்னு ஃபோன் எடுத்து ப்ரோ செல்ஃபி அப்படின்னா ஷாக் ஆகிட்டார். ப்ரோ சொல்ல வேண்டியது தானே ப்ரோ ஃபேமின்னு. ஆமாங்க, அவரே ஷாக் ஆகிட்டார். அவர் என்ன நினச்சாருன்னா, நம்மளை இந்த ஊரில் யாருக்கும் தெரியல அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஹோட்டலில் அத்தனை பேர் இருக்காங்க, ஹோட்டலில் யாருக்குமே தெரியல அவரை. நான் கரெக்டாக நோட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்ம ப்ரோ தான் இவர் அப்படின்னு. அவர் சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுக்கலானா அப்படின்ட்டு சடனாக அங்கே இருந்த ஒரு ஜக் இருக்குல்ல, ஸோ அந்த ஜக்கில் வந்து என்னோடய மொபைலை நான் வந்து ஸ்டாண்டாக போட்டு, நீங்களே வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. நானும் ஃபன்னாக அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். முக்கியமான ஒன்று, அவர் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதையும் பார்த்துட்டே வந்துடுங்க. யூடியூப்ல பாருங்க. இன்டர்வியூவா? யூடியூப்ல போடுற அளவுக்கு இன்டர்வியூ போடுற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆளா இல்லையே. நீங்க தான் பெரியாளு. எல்லாத்துக்கும் வந்து வணக்கம். வணக்கம். அப்புறம் இன்னைக்கு யார் கூட இருக்கோன்னா, நம்மளோட எம்எஃப்சி விஷ்ணுண்ணா, அவரை தான் மீட் பண்ணியிருக்கோம். எதிர்ச்சியாக மீட் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தேன் காரமடையில். ஸோ அவர் எதிர்ச்சியாக மீட் பண்ண பக்குன்னு ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே கையில் விட இன்னும் ஷேக் ஆகுது. ஸோ நான் வந்து அவர் கூட வந்து ஃபஸ்ட் டைம் மீட், அது பக்கத்தில் உட்காந்து சாப்பிட போகிறோம். வாங்க. வணக்கம். ஆனால் உங்களை லாஸ்ட் டைம் பார்த்தது எப்போனா, இடையில ஒருக்கா காரமடை வந்துருந்தீங்க. வாசல் வீட்டுக்கு எல்லாம் பைக்கில் சாப்பிட்டு பறந்துட்டு இருந்தீங்க. அப்போ நான் மீட் பண்ணது பைக்லேயே அப்படியே டாடா காமிச்சு சொன்னாங்க. அப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மீட் பண்ணியிருக்கோம். நீ பார்த்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இல்லை. சேனல் பேர் என்னது? நான் ஆக்சுவலி பிஎஸ் ஸ்குவாட் ஃபேம் எல்லாத்துக்குமே வந்து வணக்கம். வந்து நம்மளோட பிக் ஷாப்லாம் சீக்கிரமாக ஓப்பன் ஆயிரும். ஸோ அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரூட்டில் நம்மளோட பிக் ஷாப் சீக்கிரமாக வரப்போகுது. பார்த்துட்டு இருக்கிற நம்ம நண்பர்கள் ஃபேமிலாம் வந்து மறக்காமல் வந்துருங்க. ஸோ ஆக்சரிஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லேயே வந்து பண்ணித்தரேன். அது ஒரு 10-15 நாள் ஆகும். இன்னையோட டேட்டுக்கு அதுவும் லாஸ்ட் இயர் போன வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக கோஸ்ட் ஆகிட்டேன். வறுமையின் நிலை வாழ்னதுனால நான் மறுபடியும் கோஸ்ட் பண்ணிட்டு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அகைன் வந்து வீடியோஸ் வந்து பேக் டு பேக். எல்லாமே எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வீடியோஸ் எதுவுமே பண்ண முடியறது இல்லை. ஸ்டார்டிங்ல வந்து எல்லாம் நல்லா போறாங்க, அப்புறம் போக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்றத விட லைக் டிராவல் பண்ணுறதுனால நம்ம கிட்ட வந்து காசு வேணும், அப்பதான் டிராவல் பண்ணணும். கண்டிப்பா அந்த காசை வந்து சோர்ஸா ரெடி பண்றதுக்கு கடை வேலை போயிட்டு இருக்கு. ஸோ கடை வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு வாசல்ல மீட் பண்றீங்களா? 3-4 months ஆச்சு. அவனுக்கு கொஞ்சம் அந்த கேஸ் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவனும் ஒரு மாதிரி பிஸியாக தான் இருக்கான். ஆனா அவரு போற தமிழ்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை
மாதிரி சண்டை இருக்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரி issues வந்து கிளப்புறாங்க. கான்ட்ரவர்சி இருக்குன்னா ஓகேண்ணா. லைக் அது வந்து எங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா போறதுனால அப்படியே தம்ப்நெயில்ஸ் வச்சுக்கிறோம். ஆமா, யூடியூபர்ஸ் மோஸ்ட்லி கண்டென்ட் தான் இந்த மாதிரி போட்டா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுதானே. அவ்வளவுதான். கரெக்டான டைம்ல வந்திருக்கோம். ஓகேண்ணா. ஓகே ஃபேமிலி. ஓகே, சாப்பிடலாம். பசிக்குது, எனக்கு செம பசிண்ணா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓகே, பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபுட்டு வந்தோம், நாங்கள் சடனாக சாப்பிட்ற மைண்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணலான்னு யோசித்தோம். பட் இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஒர்க் இருந்துச்சா, அதனால் ப்ரோ போயிட்டு வரோம் ப்ரோ, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். நம்ம கூட என்ன ஷேர் பண்ணியிருந்தாருன்னா, அவர் ஒன்று சொல்லியிருந்தாரு, நான் ரொம்ப வறுமைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போன வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக கோஸ்ட் ஆகிட்டேன். வறுமையின் நிலை வாழ்னதுனால நான் மறுபடியும் கோஸ்ட் பண்ணிட்டு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அகைன் வந்து வீடியோஸ் வந்து பேக் டு பேக் போடுறோம். அப்புறம் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவரோட பிஸ்னஸ் விஷயமாகவும் அவரோட யூடியூப் விஷயமாகவும் ஒரு சில இஷ்யூஸ் பிரச்சனையெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னாரு. ஹோப், நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத ப்ரோ, அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஆக்சுவலி எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கிறது தாங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ எப்படி சொல்கிறது, அவர் சொன்னப்போ கூட நான் நம்பலை. இருந்தாலும் நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்னா நம்ம ரேஞ்சுக்கான ஹோட்டல்னால் அந்த ஹோட்டலில் நம்ம டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு, ஸோ அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, யூடியூப்லேருந்து இன்கம் இருக்குது, இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு, ஒரு பிட் ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு. முக்கியமான ஒன்று நிறையா சொல்லியிருந்தார், இந்த மென்ஸ் வேரு இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்களாம்மா. அந்த அவ்வளோ பெரிய மால் மாதிரி ஓப்பன் பண்ணுறவர் நம்ம கூட வந்து பக்கத்து சீட்டில் உட்காந்து சாப்பிட்றாருன்னா, ஸோ அந்த மாதிரி ஹோட்டலில் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவர் வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதை நான் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. அண்டு ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ பிஎஸ் ஸ்குவாட் அண்டு லவ் யூ ஃபேமே. பாய்.